எல்லோருக்கும் ஸ்தோத்திர இரவு ஜெபத்துக்கு அன்போடு அழைக்கிறேன். சத்தமாய் துதிப்போம், சத்தானை மீதிப்போம், இயேசுவின் நாமத்தினால், இயேசு நாமத்தினால், இயேசு ரத்தத்தினால், இயேசு வார்த்தையினால். துதியினாடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம், நம் துயவரின் மகிழ்ந்திருப்போம். ஹல்லேலூயா. துதி நாடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருக்கணுமா பாருங்கள். நீ பிசாசு ஒரே கவலை கொண்டு போட்டுறான். வேதனை, வியாதி, துன்பம், துயரம் அப்படியே என்ன செய்கிறான், மேலே கொண்டு போட்டுருதான் பாருங்கள். ஆனால் ஹல்லேலூயா, துதி நாடை என்ன செய்யணுமா, நம்ம தரிக்கணுமா பாருங்கள். துதி நாடை தரித்து ஹல்லேலூயா அவரை துதிக்கும் பொழுது, ஹல்லேலூயா நீ கெம்பீரித்து பாடல் பாடி துதி, நான் உனக்குள் உன் வீட்டிற்குள் வந்து வாசம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. எங்கெங்கே கெம்பீரித்து பாட முடியும்? எனக்கு இருக்கிற வேதனை பார்த்தா தலைக்கு மேலே வெல்லும் போது எங்கே கெம்பீரித்து பாட முடியும்? அந்த நிலைமையில தான் அவர் பாட சொல்கிறார் பாருங்க. ஹல்லேலூயா. ஒன்றுமே இல்லை, பிரச்சனை பாடு சூழ்ந்து நிற்கிறது, வாழ்க்கையில் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனி ஹல்லேலூயா நான் வாழ்வதற்கு எனக்கு வாழ முடியாது, ஒரு தகுதியும் இல்லை, பணமும் இல்லை, பலமும் இல்லை, ஒன்றும் இல்லை, இனி வாழ முடியாதுங்கிற வேலையில் தான் இயேசு கூட வருவார், எல்லா வித அற்புதம் செய்வார், இயேசு கூட வருவார். பாடி பாருங்களேன். ஹல்லேலூயா. எப்போ இயேசு கூட வரன்னு பாடுவோம் தெரியுமா? இருட்டில் போகும்போது, ஒரு சுடுகாட்டு வழியில் போகும்போது ரொம்ப பயமாக இருக்கும், அப்போ தான் சொல்லுவோம் இயேசு கூட வருவார். இல்லை பாருங்கள். ஹல்லேலூயா. பாடுகளில் துன்பங்களில் கடந்து வரும் பொழுது எல்லாரும் கைவிடப்பட்ட நிலைமையில் இயேசு கூட வருவார், எல்லா வித அற்புதம் செய்வார்னு சொல்லி பாடல் பாடி துதிச்சு பாருங்கள். இயேசு வருவார், அற்புதங்களை அதான் பாருங்கள். சீயன் குமாரத்தி கெம்பிரித்து பாடணுமா? ஹல்லேலூயா. இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சீயன் குமாரத்தி அவருடைய பிள்ளைகள் என்ன செய்யணுமா? துதித்து பாடணுமா பாருங்கள். சில நேரங்களில் கர்த்தர் அழுது செபிக்க சொல்லுவார், சில நேரங்களில் நல்ல துதிமா, நீ சீயனு குமாரத்தி ஏன் பிள்ளை தானே, நீ நல்ல பாடல் பாடி துதி, இப்போ இருக்கிற நிலைமையில் நீ பாடி துதி அப்படின்னு சொல்லுவார் பாருங்கள். அங்கே அப்போ தான் பாருங்கள், ஒரு 10,000 நம்மளுக்கு வேணும், ஒரு 20,000 வேணும், கடன்காரங்க இருக்கிறாங்க, இல்லை தேவைகள் இருக்கிறது, யார்கிட்ட போய் கேட்பது, என்ன பண்ணுவது? அப்போ சொல்லி பாடி துதியும் பாருங்க. துதிக்க மனம் வராது, வியாதி நெருக்கும், ஆஸ்பத்திரி போகணும், பணம் இருக்காது, என்னடாயா டாக்டரை போய் பணம் செலவு பண்ணி பார்த்தாலும் பாருங்கள் வியாதி சுகம், அப்போன்னு சொல்லி பாடி துதியும் பாரு. அந்த வனாந்தரத்தில் பாடி துதின்னு சொல்லுவார் பாருங்கள். அப்போ நீங்கள் துதிக்கும் பொழுது தான் உங்களுக்கு அற்புதம் நடக்கும் பாருங்கள். என்னங்க துதிக்கன்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம், என் வாழ்க்கையில் பாருங்கள் நான் அப்படி தான் கடந்து வரும் பொழுதெல்லாம் ஹல்லேலூயா இயேசு கூட வருவார். அழுகையோட பாடல் பாடுவோம் பாருங்கள். சில நேரங்கள் அழுது பாட, சில நேரங்களில் சந்தோஷமாக பாட வைப்பார். எவ்வளவோ அதிசயங்களை உனக்கு செஞ்சேன், எவ்வளோ அற்புதங்களை செஞ்சேன், நீ இந்த சின்ன பிரச்சனைக்காக இதுக்காக அழுதுகிட்டு இருக்கா, நீ கெம்பிரித்து பாடு, அப்போ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் பாருங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்கள் வீட்டில் உங்கள் நடுவில் வந்து வாசம் பண்ண போகிறார். நீங்கள் சீயன் குமாரத்தி தேவனுடைய பிள்ளைகள் துதிக்கணும் பாருங்கள். ஹல்லேலூயா. வானத்திலும் பூமியிலும் அதிகாரம் தந்தாரே, ஒன்றுமே எங்களை சேதப்படுத்த முடியவே முடியாது. ஹல்லேலூயா. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எங்கள் அப்பா கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த அதிகாரத்தை எடுத்து நானும் பாடல் பாடி துதிப்பேன். ஒரு சகோதரி பாருங்கள், பல் வலினால் துடித்து கொண்டு இருக்கிறாங்க, தலைவலி ஒரு பக்கம், ப்ரெஷர் அதிகமாயிற்று, ஆஸ்பத்திரி போய் பாருங்கள் மாத்திரை போடுறாங்க, ஆனாலும் கேட்கல, துடித்து கொண்டு இருக்கிறாங்க. ஃபோன் பண்ணி சகோதரி எனக்கு ஜெபிக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. உடனே எனக்கு என்ன செய்யணும் எனக்கு தெரியலை. ஹல்லேலூயா. உடனே ஆவினை சொந்த பாடல் பாடினார். அவங்க அழுது கொண்டு இருக்கிறாங்க, ஆனால் ஆவினை பாடல் பாட சொல்கிறாங்க. என்ன பாடல்? வானத்திலும் பூமியிலும் அதிகாரம் தந்தாரே, ஒன்றுமே எங்களை சேதப்படுத்த முடியவே முடியாது. ஒரு வழியாய் வந்த துன்பம் 7 வழியாய் ஓடி போகும், உலகிலே இருக்கும் சத்தானை விட என் இயேசு பெரியவரே. துதி துதி துதி, மிதி மிதி மிதி, துதி துதி துதி, மிதி மிதி மிதி. இப்படி பாருங்கள் அந்த பாடல் பாடிக்கிட்டே இருக்கிறேன். அந்த சகோதரியை நினச்சிருப்பாங்க, செபிக்க சொன்னால் இவங்க பாடிக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லி நினச்சிருக்கலாம்.
ஆனால் பாருங்கள், அந்த பாடல் பாடி பாடி நான் துதிக்க ஆரம்பித்தேன். அந்த வியாதி அப்படியே போயிட்டு பாருங்கள். பல்வலி, தலை சுத்தல், அல்லது 3 வியாதி பாருங்கள். பாடல் பாடி 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 துதிக்க. தாவீது வீணை எடுத்து வாசிக்கும் பொழுது சவுலுக்குள்ள இருந்த பொல்லாதாவி ஓடிட்டான் பாருங்கள். இன்றைக்கி நீங்கள் சத்தமாக கெம்பிரித்து ஹல்லேலூயா சந்தோஷமாக இருக்கிற வேளையில் அல்ல. சிஎன் குமாரத்தி எப்போ பாடணும் பாருங்கள். பிரச்சனை, பாடு, துன்பத்தில் இருக்கிற வேளையில் நான் அவரை கெம்பிரித்து பாட போகிறேன். எனக்கு எவ்வளோ அற்புதங்களை செய்தார், இன்னும் எனக்கு எவ்வளோ அற்புதங்களை செய்ய போகிறாரு. நான் கெம்பிரித்து பாடும். அவர் இப்போ வந்து என் வீட்டில் வாசம் பண்ணுவார், என் நடுவில் வருவா, என் இருதயத்துக்குள்ளே வருவா, என் பிள்ளைகளுக்குள்ளே வருவா, என் கணவனுக்குள்ளே மனைவிக்குள்ளே வந்து வாசம் பண்ணுவார், என் வீட்டுக்குள்ளே வந்து வாசம் பண்ணுவார். இந்த பிரச்சனை, இந்த துன்பங்கள் என்னை மேற்கொள்ள முடியாது. நான் அவரை பாடி துதிப்பேன். அவருடைய பிள்ளை நான், சீயோன் குமாரத்தி. ஹல்லேலூயா. அப்படியே பாருங்க, நான் பாடி பாடி துதிச்சேன். அந்த 3 வியாதி போயிட்டு ஹல்லேலூயா. உடனே வந்து சாட்சி சொன்னாங்க. ஹல்லேலூயா. சகோதரிட்ட சொல்லி ஜெபிக்கும் பொழுது ஜெபிப்பான்னு சொன்னேன், ஆனால் பாடிக்கிட்டே இருந்தா. பாடல் பாட பாட அந்த 3 வியாதி எனக்கு ஓடிட்டு அப்படின்னு சொன்னாங்க. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனை துதித்து பாடும் பொழுது அவர் வந்து வாசம் பண்ணுகிறார். ஜெபிக்கும் பொழுது தூதர்களை அனுப்புவாராம். பாடி அவரை துதிக்கும் பொழுது அவரே இறங்கி வந்துடுவார் பாருங்க. ஹல்லேலூயா. பவுலும் சீலாவும் சிறக்கில் துதிச்சாங்க. நல்லா இருக்கும் போதா துதிச்சாங்க. எத்தனை அடிகள், எத்தனை வேதனைகள் பிடித்து இழுத்து பாருங்க. உட்காவலறையில் கொண்டு சிறக்கில் வச்சுட்டாங்க. தொள்ளு மரத்தில் மாட்டி வச்சாங்களாம். நடு ராத்திரி வேளையில் அந்த சிறக்கில் உட்காந்து என்ன செஞ்சாங்களாம், துதிச்சாங்களாம். தெய்வ பிள்ளைகளில் நல்லா இருக்கும்போது பாடலாம், துதிக்கலாம். ஆனால் சிறக்கில் இருக்கும் பொழுது, பாடுகளை உபத்திரத்தில் இருக்கும் துதிக்கும் பொழுது தான் கர்த்தர் இறங்கி வருகிறார். கர்த்தர் இறங்கி வந்தார் பாருங்க. அவங்களுடைய கட்டுகளும் கலண்டு விழுந்தது. அங்கே கேட்டுக்கொண்டிருந்த அநேகருடைய கட்டுகளும் கலண்டு விழுந்தது. சிறைச்சல் அஸ்திபாரம் அசையும்படியாய் ஒரு எழுப்புதல் வந்தது பாருங்க. அதே மாதிரி வர சரக்களை, பாடுகளை, உபத்திரத்தில் இருக்கிற வேளையில் நான் சீயோன் குமாரத்தி அவரை கெம்பிரித்து நான் பாட போகிறேன். அவர் வந்து என் நடுவில் வாசம் பண்ணுவார் என்று சொல்லி எனக்கு துதிச்சு பாருங்கள். உங்கள் கடன் பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லாமல் போகும். வீட்டில் பிரச்சனை பாருங்கள், ஆளல் கர்த்தர் ஒன்றெல்லாம் ஆக்குவார் பாருங்கள். முதலாவது சந்தோஷம் கொடுப்பார், சமாதானம் கொடுப்பார் பாருங்கள். பின்பு ஒவ்வொன்றாய் ஒரு வழியாக வந்த துன்பம் 7 வழியாய் ஓடி, ஒரு வழியாய் வந்த துன்பம் 7 வழியாய் ஓடி போகும். உலகிலே இருக்கும் சாத்தானை விட என் இயேசு பெரியவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் துதிச்சு பாருங்கள், கர்த்தர் அற்புதங்களை செய்வார் பாருங்கள். ஹல்லேலூயா. நான் நிறைய நேரங்களை துதித்து தான் பாருங்கள் நிறைய அற்புதங்களை என்னிடத்தில் பெற்றுக்கொண்டேன். சில நேரங்களை துதிக்க முடியாது பாருங்கள். அப்பொழுது அழுது கொண்டு இருப்பேன். அழாதே மகளை துதித்து பாடும்பார். ஹல்லேலூயா. அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்துருக்கும் பொழுது பாருங்கள், அவர் எப்படிலாம் நம்மளை ஏற்கிறாரோ அப்படிலாம் நம்ம அவருடைய சமூகத்தில் உட்காரும் பொழுது இஸ்ரவேலுக்கு மந்திரவாதம் இல்லை. யாக்கோ எத்தனை பேர் மந்திரவாதம் பண்ணட்டும், உங்கள் பக்கத்தில் 1000 பேரும் வலது பக்கத்தில் 10000 பேர் இருந்தாலும் உங்களை அணுகாது. மனிதர்கள் ஒரு கூட்டம் எழும்பி உங்களை கொன்று படலான்னு சொல்லி வரலாம். ஆனால் பாடல் பாடி கெம்பிரித்து பாடுங்க. உபத்திரத்திலும் துன்பத்திலும் துயரத்திலும் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, சீயோன் குமாரத்தியை நீ கெம்பிரித்து பாடு. உன் நடுவில் வந்து வாசம் பண்ண போகிறா. உன் வீட்டுக்குள்ள வந்து வாசம் பண்ண. உன் வீட்டை பார்த்து யாரும் வரல. ஆலையில் ஒரு தரித்திரம் பிடித்த வீடு, இது ஒரு கடனாளி, ஒரு வியாதி பிடிச்ச, சாபம் பிடிச்சவன்னு சொல்லுங்க. வீட்டுக்குள்ள யாரும் வராமல் இருக்கலாம், உங்க குடும்பத்தில் யாரும் பேசாமல் இருக்கலாம். நீங்க கெம்பிரித்து பாடுங்க. இதோ தேவன் நடுவில் வந்து வாசம் பண்ணுவா, உங்க வீட்டுக்குள்ள வருவா. உங்களை புறக்கணிக்கப்பட்ட உதறி தள்ளின பிள்ளைகள்லாம் உங்களை விட்டு ஆமென் ஹல்லேலூயா அந்த பாடு பிரச்சனை விட்டு ஓடி போகலாம். ஆமென். உங்களை விட்டு மக்கள் ஒரு கூட்டம் ஓடி போகலாம். ஆனால் தேவன் உங்க உள்ளத்துக்குள்ள இல்லத்துக்குள்ள உங்க பிள்ளைகளுக்குள்ள கணவன்களை மனைவிகளை வாசம் பண்ணுவார். ஹல்லேலூயா. அந்த அற்புதம் இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு நடத்துவார். நீ பாடி துதிங்க. இயேசுவே எப்படி வல்லமை இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும். ஏசப்பா சீயோன் குமாரத்தை கெம்பிரித்து பாட சொல்கிறீங்கப்பா. உபத்திர துன்பத்திலும் துயரத்திலும் ஆமேன் கெம்பிரித்து பாடும் பொழுது ஆமேன் ஹல்லேலூயா. பாடுகள் துன்பம் வந்து மனிதர்கள் ஓடி போனாலும் கூட நீங்கள் ஒவ்வொரு வீட்டிலேருந்து வாசம் பண்ண போகிறீங்கப்பா. நான் வாரம் உன் வீட்டில் வாசம் பண்ணேன். மனிதர்கள் உனக்கு இல்லையா? மனிதனை வேதனைப்படுத்திட்டாங்களா, கஷ்டப்படுத்திட்டாங்களா? நான் வந்து உன் வீட்டில் வாசம் பண்ணுறேன். நீ கெம்பிரித்து பாடு. நான் உன் நடுவில் வருவேன், உன் வீட்டுக்குள்ளே வருவேன், உன் பிள்ளைங்க மேலே கடல் வருவேன்னு சொல்லி வந்து ஏசப்பா இந்த குடும்பங்களை
ஆசீர்வதிப்பீராக ஏசப்பா. துதிக்க வைப்பீராக. துதியின் ஆடையை பிள்ளைகள் கொடுங்கப்பா. கவலையை மறந்து துதிக்க வைப்பீராக. ஜெயத்தை எடுத்து ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வார்களாக ஏசப்பா. இரவுல தூக்கத்தை கூட வழி நடத்தும். இயேசுவின் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.